ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அல்நஹதாவில் நெஸ்டோ மியா மாலுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு. அங்கே தான் நியூவாக ஓப்பன் பண்ண ஒரு ஹைதராபாதி ரெஸ்டாரண்ட், இந்த நேம் ஆஃப் ரெட் பேலஸ். அவங்களோட ஆஃபர் இன்றைக்கி என்ன போய்கிட்டு இருக்குன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த மந்த் அண்ட் பிப்ரவரி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. 50% ஆன் எவ்ரி பிரியாணி. நீங்கள் என்ன பிரியாணி வாங்கினாலும் 50% தான். அந்த ரெஸ்டாரண்ட் பேக்கில் தான் இருக்குது, வாங்க போகலாம். டுடே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி 50%. ஃப்ரம் 14 February வேலண்டைன்ஸ் டே அதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பிரியாணிலையும் 50% கொடுக்குறாங்க. சிங்கிள் பர்சன் மட்டன் அண்ட் சிக்கன் 65 பிரியாணி அண்ட் ஃபுல் இந்த ஹண்டி 2% பிரியாணியானாலும் 50% தான். மெனுவை நான் காமிக்கிறேன். உங்கள் மெனு இப்போ கையில் கொடுத்துட்டாங்க. மெனு கைக்கு வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ் தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 பிரியாணி. வெஜ் தம் பிரியாணி 10 கிராம்னா 5 கிராம் பே பண்ணால் போதும். மட்டன் பிரியாணி 13னா 6.5 பே பண்ணால் போதும். சிக்கன் பிரியாணி 11 கிராம்னா 5.5 பே பண்ணால் போதும். இது வந்து சிங்கிள் பர்சன் புரியுது. இப்போ ஹண்டி எடுத்தோம்னா வெஜ் தம் பிரியாணி 17 கிராம், ஆன் என்டையர் மெனு ஆல் பிப்ரவரி வரைக்கும் 50% உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் இந்த அல்நஹதால் ஏரியாவில் இருக்கிறவங்க வேறு ஏரியாவில் இருந்தாலும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஃபுட்டு என்ன மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைனிங் வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மட்டன் பிரியாணியை அப்படியே மெதுவாக அதை டைனிங் பிளேட்டில் சர்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா அது ஃப்ளேவரபுளாக, அது கலர்ஃபுல்லாக, பார்க்குறதுக்கே அந்த ஹைதராபாத்தியோட ஆத்தென்டிக் லுக் இருந்துச்சு. அதனால் டேஸ்ட் வைஸும் பக்காவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தோம். சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா அது சொல்லவே தேவையில்ல, மிக நல்லபடியாக சிக்கன்லாம் குக் ஆகிருந்துச்சு. மசாலா நல்லா இன்ஃப்யூஸ்டாக இருந்துச்சு. அதுதான் அதில் லெக் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருந்துச்சு, மிக பிரமாதமாக இருந்துச்சு. லெக் பீஸ் நல்லா மசாலா இன்ஃப்யூட் ஆகி சூப்பராக வெந்திருந்துச்சு. ஆனால் இதில் பெரிய குறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கு. அதை பீஸ் வைஸ் நல்லாயிருக்கு. சிக்கன் பிரியாணிலையும் சரி, சிக்கன் 65 பிரியாணிலையும் சரி, சிக்கன் 65 கூட ஆத்தென்டிக் அந்த ஹைதராபாத் ஸ்டைல் இருக்குது. ஆனால் அந்த ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைஸ் வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கும் போது நம்ம பார்க்கும் போதே தெரியும் அது வந்துட்டு டோட்டலி ஆஃப் குக்குடு ரைஸ் தான். ரைஸ் வந்துட்டு போலன்னு இல்லாமல் அப்படி கொஞ்சம் வரன்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரத்துலேயே வரன்னு ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அந்தளவுக்கு பெட்டராக ஒன்றும் இல்லை. ரைஸ் வந்து சரியாகவே குக் ஆகலை. அது ஒன்று தான் நம்மளுக்கு குறைவாக இருந்துச்சு. அப்படி எல்லாமே சூப்பர். நீங்களும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மஸ்ட் ட்ரை த மட்டன் பிரியாணி. கிராப் த ஆஃபர் வெரி சூன்.